எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனி வாழப்போகின்ற சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், இறைநேசர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கைரு பரக்கத்துகள் நின்று நிலவட்டுமாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய பரக்கத்தை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நம் மனைவி, மக்கள், தாய் தந்தையர்கள், உஸ்தாதுமார்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும் நோயற்ற வாழ்க்கையும் அல்லாஹ் தருவானாக. நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்று உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆக்களோடு ஆரம்பம் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உலகத்தில் வாழக்கூடிய மக்கள், இந்த மக்களுக்கு அவ்வப்போது தன்னுடைய குதிரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். தன்னுடைய ஆற்றல் என்ன, வல்லமை என்ன, தன்னுடைய நிஅமத்துகள், ரஹ்மத்துகள், பரக்கத்துகள் என்ன என்பதை அவ்வப்போது மனிதனுக்கு உணரும்படி சில நேரங்களில் அல்லாஹ் கொடுக்கிறான். அதில் ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று சந்தோஷ நிலையில் கொடுப்பான், இன்னொன்று சோதனையினுடைய நிலைகளில் கொடுப்பான். சந்தோஷ நிலையில் கொடுக்கும் பொழுது மனிதன் சொல்லுவான், ஆஹா அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டானே என்று சொல்லி. சோதனை நேரங்களில் சுஜூதில் விழுந்து துவா செய்வார், ஆஹா அல்லாஹ் எனக்கு கொடுத்தாரே என்று அழுது துவா செய்வார். எனவே இப்படிப்பட்ட மூமின்களுடைய வாழ்க்கைகளில் சோதனைகளும் நெருக்கடிகளும் இன்பங்களும் துன்பங்களும் மகிழ்ச்சிகளும் துக்கங்களும் எல்லாம் சேர்ந்ததுதான் மூமின்களுடைய வாழ்க்கை. வாழ்க்கையே இப்படி போகின்ற பொழுது உலகம் எந்த கோணத்தில் போகும் சொல்லவே தேவையில்லை. இந்த உலகம் சில நேரங்களில் சில மனிதர்களை உயர்த்தி பேசும், சில நேரங்களில் தாழ்த்தி பேசும். சில காலங்கள் இருக்கும் அந்த மனிதர்களை மட்டுமல்ல, அந்த சமூகத்தையே உயர்த்தி பேசும். சில நேரங்களில் அந்த சமூகத்தை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவர்களை சோதனைக்குள், மன நெருக்கடிக்குள் உள்ளாக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, சமீப காலமாக கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான மூமின்களுக்கு சமூகம் சார்ந்த நெருக்கடிகளும் சோதனைகளாகத்தான் வருகிறது. அந்த அடிப்படையில இப்பொழுது சுமார் ஒரு 10-15 நாட்களாக சமூக வலைதளத்தில் இருந்து தொடர்ந்து சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒன்று, எதற்கெடுத்தாலும் மூமின்களை சித்திரவதித்து அவர்களை சித்தரிக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய உண்மை மூமின்களை, முஸ்லிம்களை சித்தரித்து தயாரிக்கக்கூடிய திரைப்படங்கள் அதிலே முதலிடத்துல வந்து நிற்கிறது. மனிதர்கள் மூமின்களுக்கு எந்தெந்த வகையில தொல்லை கொடுத்த காலம் எல்லாம் போய் இன்னைக்கு ஐடியாலஜிக்கல் ரீதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி கண்ணுக்கு முன்னால் மூமின்களை கெட்டவனாக காண்பிக்கக்கூடிய காட்சிகளை சினிமா திரையரங்குகளில் ஓடவிட்டு பல மக்களுடைய பார்வைக்கு படம் செய்து அந்த மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள்னா இப்படித்தானா என்று சொல்லி யோசிக்கும் அளவுக்கு எடுக்கக்கூடிய சினிமாவுடைய திரைப்படங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் மூமின்கள், முஸ்லிம்கள், இஸ்லாமிய மக்கள் சொல்வது லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. நீங்கள் சினிமா எடுக்கிறீர்களோ அல்லது என்னது செய்கிறீர்களோ எதை வேணுமானாலும் நீங்க செஞ்சுக்கங்க. இன்னமா அலைக்கல் பலா அலைனல் ஹிசாப். சொல்ல வேண்டியது எங்க கடமை, பார்த்துக்க வேண்டியது, கணக்கு பண்ணுவது அல்லாஹ்வுடைய கடமை. நீங்க என்ன செய்றீங்களோ நாங்க வந்து தலையிட்டு இது செய்யக்கூடாதுன்னு யாராவது திரைப்படம் எடுக்கக்கூடாது, சினிமாவை நீங்க தயாரிக்க கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நாம யாராவது சண்டை பிரச்சனை, சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு இருக்கோமா? இல்லையே.
நீங்க செய்யறதை செஞ்சுக்கோங்க, லகும் தீனுக்கும் வலிய தீன், உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம். நான் சொல்லுவது அப்படி நீங்கள் செய்யக்கூடியதிலே மோமின்களை கொச்சைப்படுத்தும் முகமாக, இழிவுபடுத்தும் முகமாக காட்சிகளை தயார் செய்யாதீர்கள் என்பதை மட்டும்தான். எத்தனை எத்தனை திரைப்படங்கள் சொல்லவே தேவையில்லை. சுமார் இந்த 30 வருஷத்துல வந்த திரைப்படங்கள்ல முஸ்லிம் பாய், அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒண்ணு டெரரிஸ்டாக அல்லது ஏதேனும் ஹராமான விஷயத்தை செய்பவராக அல்லது எல்லா குற்றங்களுக்கும் பின்னால இருப்பவர் இவர்தான்ன்ற மாதிரி பெரிய தாடி, பெரிய ஜுப்பாவை போட்டு தலையில ஒரு துப்பியை போட்டுக்கிட்டு நடிக்கக்கூடிய காட்சிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த திரையரங்களை பார்க்கக்கூடிய பல லட்சம் மக்கள்ல ஆக ஒரு நாள் உள்ளத்திலேயாவது நம்மளுடைய நண்பர் மாதிரியே இருப்பாரு, பக்கத்து வீட்டுல இருப்பாரு, அந்த திரைப்படங்களை, தவறான காட்சிகளை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம கிட்ட அவர் எப்படி நடந்து கொள்வார்? பாய், நேற்றுதான் படம் பார்த்தேன் சினிமால, அதுல இந்த மாதிரிலாம் பாய்ங்க செய்யறாங்களே என்று சொல்லி ஒரு தவறான கருத்து உருவாக்கத்தை இன்றைக்கு உண்டான சினிமாக்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க. ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயம், பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயம் மாத்தி மாத்தி ஒவ்வொரு பிரச்சனையாக வரக்கூடிய வரிசையில இன்றைக்கு சினிமா படங்களும் விதிவிலக்கு இல்லாம போயிடுச்சு. மின்னெல்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாம இருக்கும். பேசினா என்ன சொல்லுவோம்? சினிமாவை பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, நேரங்களை அல்லாஹ்வுக்காக தொழுது குர்ஆன் ஓதி அமல் செய்யுங்க, ஷைத்தானுடைய வழியின் பக்கம் போகாதீங்க தானே பேசுவோம். ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு ஜும்மாக்கள்லையும் விழிப்புணர்வு செய்ய வேண்டிய இடத்துல வந்துட்டோம். ரெண்டு விஷயம். ஒண்ணு என்னன்னா, இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செய்யறது, சரியா? ரெண்டாவது, இந்த மாதிரி படத்தை எல்லாம் பாய் நீங்க போய் பார்த்துடாதீங்க பாய் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஏன்னா இது போன்ற திரைப்படங்களை பார்த்துட்டு முதல்ல கருத்து சொல்றாலே யாரு தெரியுமா? அப்துல் காதரும் அப்துல்லாவும் தான். அல்லாஹ் பாதுகாக்க. ஆமா, உடனே ஒரு போட்டோ ஒண்ணு போட்டுட்டு நாங்க இந்த தியேட்டருக்கு போனோம், ஃபேமிலியோட போனோம், என் ஃப்ரெண்டோட போனோம், இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாரு போடுற கருத்து? மூமின்கள். சமூக வலைதளங்கள்ல திறந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். சரி, ஆண்களை விடுங்க, இன்னைக்குள்ள பெண்கள் 10 நாளைக்கு முன்னால நீங்க ஒரு வீடியோ காட்சி எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த வீடியோ காட்சியில புர்கா போட்டு நோஸ் பீஸ் போட்டு ஒரு பெண்மணி, நான் என்னுடைய தலைவரை பார்த்து வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா, சொர்க்கத்துல இந்த ஆமல் நாமா பட்டவன கையில கிடைச்சிச்சுன்னா நான் சொர்க்கவாதி ஆயிட்டேன்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெண், நான் பார்த்துட்டு வந்துட்டேன் தலைவரை, அதற்காக வேண்டி நான் கியூல நின்று இருந்தேன் அப்படின்னு சொல்லி சினிமா நடிக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்குள்ள ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் வைக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, காலத்தின் ஓட்டம் எப்படி எப்படியே ஓட வைக்கிறது. எனவே நான் இப்ப இந்த நேரத்துல சுருக்கமா சொல்ல வருது 2 சப்ஜெக்ட். ஒண்ணு, இது போல நடக்கிறத நாம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் சினிமா துறையில, அதற்கு உண்டான கண்டனங்களை தெரிவித்தல் ஒண்ணு. ரெண்டாவது, இது போன்ற சினிமா படங்களை நாமும் சரி பார்க்க கூடாது என்பதுதான். இவ்வளவு பேசுவோம், இவ்வளவு கேட்போம், கடைசியா நாம என்ன செய்வோம்? அது என்னதான் நம்மளும் பார்ப்போமே. அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு வீட்டுல போய் ஒரு பையன் ஒரு டிவி பார்க்கணும்னாக்கா பயப்படுவார். 30-40 வருஷம் முன்னாடி தெரியும் பெரியவங்களுக்கு எல்லாம். எதுக்கு? அப்பா வந்தாருன்னா அடிப்பாரு, போய் டிவி பார்த்தியா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி காலம் இருந்தது. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுனாக்கா, அல்லாஹ் பாதுகாக்கணும், சும்மா இருக்கிறப்ப ஏன்டா சும்மா உட்கார்ந்து டிவி போட்டு பாரு அப்படின்னு தந்தையே ரிமோட்டை கையில கொடுக்கக்கூடிய நிலவரத்துல வந்துருச்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய நிலைகள் எப்படி போயிடுச்சு பாரு. அப்பா போர் அடிக்குதுப்பா, இந்த போன் வச்சுக்குப்பா, போனை வச்சு நீ ஏதாவது கேம் விளையாடுப்பா,
ஏதாவது பொம்மை படப்பார். யாரு பையன்? 20 வயசு பையன் இல்ல, 2 வயசு பையனுக்கு கையில போனு. அவனுக்கு ஏதாவது ஒரு நாடகம், ஒரு டிவி, ஒரு ப்ரோக்ராம் வச்சு கையில கொடுத்தோம். ஆனா இங்க இருக்கிற பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அந்த காலத்துல டிவி பார்த்துட்டு வந்து தெரிஞ்சுன்னா அவங்க அப்பா அன்னைக்கு நைட்டு சாப்பாடு தர மாட்டாரு தெரியுமா? சாப்பாடு கிடையாது, போட போய் டிவி போட்டு வட்டியா அப்படின்னு. இது டிவிக்கு நான் சொல்றது. சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வந்தாருன்னா அவ்வளவுதான், வீட்லயே சேர்க்க மாட்டாரு, அப்படியே நீ எங்கேயாவது போயிரு. அப்படி இருந்த காலம், அப்படி இருந்த சமுதாயம். எத்தனை வீட்டுல இன்னைக்கும் அவங்களுடைய நினைவுகள்ல சொல்லுவாங்க, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நண்பர்களோடு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வந்தேன், என்ன வீட்லயே சேர்க்கலன்னு சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, அப்படியாவது ஒரு கட்டுப்பாடு இருந்தது, ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு ஹவுஃப் இருந்துச்சு. ஆஹா, அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க இப்படி. ஆனா இன்னைக்கு அதே அப்பா அம்மா டிக்கெட் போட்டு நீ போயிட்டு வரான்னு அனுப்பக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. நான் இங்க சொல்ல வர்றது, நாம என்ன அமல் செய்யறோமோ அல்லாஹ் கிட்ட நாம தான் பதில் சொல்ல போறோம். எனவே இதை நாம் எச்சரிக்கை மட்டும் தான் சொல்லுவோம். பள்ளிவாசல்கள்ல ஆலிம்கள் பயான் பேசும்போதும் சரி, எங்கேயும் சரி, இப்பெல்லாம் செய்யாதீங்க அவ்வளவுதான். மற்றபடி நம்ம என்ன செய்யறோமோ அல்லாஹ் கிட்ட போய் ஜவாப் சொல்ல போறோம், அவ்வளவு தானே. அதுக்கு சண்டையா போட்டு போறோம் இல்ல. நான் சொல்ல வருது, இப்படி இருந்த சமுதாயம் இன்றைக்கு அதை ஆமோதிக்கும் முகமாக அவங்களே என்ன செய்யறாங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க, நாங்க அங்க போனோம், இங்க போனோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம்னு சொல்லி குடும்பமாக போயிட்டு வந்த போட்டோக்கள் சமூக வலைத்தளத்துல வந்துட்டு பார்த்துட்டு, இப்ப அந்த எதிரிகள் அவங்க சொல்றாங்க, பாய் நீங்க தான் பாய் இப்படி கட்டணங்கள்லாம் கொடுக்குறீங்க, இந்த படத்தை எல்லாம் பார்த்துட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்கு காட்சிங்க, இதை பாருங்க பாய், உங்களை மாதிரி ஆளுங்க தானே பாய், இவங்க முஸ்லீம்கள் தானே பாய், இவங்க எல்லாம் போயிட்டு வந்தாங்களா இல்லையா பாய், அவங்களுக்கு எல்லாம் இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன் பாய் இறந்துருச்சுன்னு போவாங்க. நல்லா பாய், இப்ப பாயிண்ட் புரிஞ்சிச்சா? எனவே கண்ணியத்திற்குள்ளே 2 விஷயம். இது போன்ற இஸ்லாமியர்களை சித்திரவதித்து, அதாவது சித்தரிக்கப்பட்டு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய திரைப்படங்களை தடை செய்தல், இன்னொன்று அது போன்ற படங்களை ஊக்குவிக்கும் முகமாக முதல்ல முஸ்லிம்கள் போகாம இருத்தல். இந்த 2 விஷயம் அவசியம். 2 விஷயம் அவசியம். இப்ப நான் சொல்ல வந்தது, இந்த ஒரு 10 நாளாக இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ள, குறிப்பாக அங்கே காஷ்மீரில் வாழக்கூடிய மக்களை, அவர்களுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடக்கூடிய அந்த மக்களை சித்தரித்து அவர்களை என்னமோ எதிரிகளை போல காண்பித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி 10 நாளா தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க பல கண்டன குரல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்க எல்லாம் புரிஞ்சுதான் இருப்பீங்க. அந்த திரைப்படத்தினுடைய பெயர் நம்ம சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இந்த போன்ற படங்கள் ஒரு பக்கம் மட்டும் பேசிட்டு மறுபக்கத்தை மறைத்து விடுகிறது என்பதுதான் மீடியாவினுடைய மாபெரும் அநீதியாக இருக்கிறது. அதையே சொல்லுகிறார்கள், மறுபக்கத்தில் நீங்கள் ஆர்மி, ஒரு ராணுவ வீரர்களுடைய செயல்பாடு, தியாகத்தை காமிச்சிருக்கிறீங்க, அது உண்மை, நாங்க மறுக்கல. ஆனால் அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள், அந்த நாட்டுக்கு, அந்த மாநிலத்திற்காக வேண்டி போராடக்கூடிய அந்த மக்களை சித்திரவதிச்சு, அதாவது சித்தரித்து அவர்களை என்னமோ எதிரிகள் போல, நாட்டினுடைய எதிரிகளை போல காண்பித்து நிற்கிறீர்களே, இது தவறான விஷயம். அதை நாம் காட்சியாக நம்ம பார்க்கல. அதை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், சொல்லக்கூடிய பேச்சாளர்கள் சொல்வதை வச்சு பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துல, போராட்டங்கள்ல கலந்துட்டு போராட்டம் செய்யறவங்களை சித்தரிக்கப்பட்டு அவங்களை என்னமோ டெரரிஸ்ட் மாதிரி காண்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. ஆனா அந்த பெண்கள் எதுக்கு தெரியுமா போறாங்க? காஷ்மீர்ல இருந்து என் கணவர் போய் பல வருஷமாச்சு, என் கணவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அதற்காக வேண்டி போராடக்கூடிய பெண்கள். காஷ்மீர்ல மட்டும் சுமார் 30,000 பெண்கள் விதவைகளாக இருக்கிறார்களாம். விதவைன்னோட கணவர் மௌத்தா போயிட்டாருன்னு நினைச்சுக்காதீங்க. விதவை அப்படின்றது கணவர் மௌத்தா போனதான்னு சொல்லுவோம். ஆனால் கணவர் மௌத்தா போல 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல இருந்த கணவரை ராணுவம் கூட்டிட்டு போச்சு. அவர் மீண்டும் எங்க வரல, வீட்டுக்கு வரல. இப்ப இந்த கணவர் இருக்காரா, மௌத்தா போயிட்டாரா, என்ன செய்யறாரு, எந்த ரிசல்ட்டுமே இல்ல. இப்ப இந்த மனைவி 2-3 பிள்ளைங்களை வச்சு இவங்க வேலை வெட்டியை பார்த்து, அங்க இருக்கக்கூடிய கடைகள், அங்க இருக்கக்கூடிய தோட்டத்துல வேலை பார்த்து, விவசாயம் பார்த்து
புள்ள குட்டிகளை வளர்த்து ஆளாக்கி நிக்க வச்சிருக்காங்க. இப்ப இந்த பெண்கள் தான் போராட்டம் செஞ்சு கேட்கிறாங்க, என் கணவன் எங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, நீதிக்காக வேண்டி இந்த பெண்கள் என்ன செய்யறாங்க? போராடுறாங்க. ஆனால் இந்த பெண்களை எப்படி சித்தரிச்சாங்க? என்னமோ டெரரிஸ்ட் சொல்லுவதை போல இந்த பெண்கள் எல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று பார்த்தவர்களும் சினிமா விமர்சகர்களும் சொல்லுகிறார்கள் என்றால் இங்கதான் நம்ம புரியும், இது பெண்களுக்கு மட்டும். இது போக அங்க சுதந்திரத்திற்காக வேண்டி குறிப்பாக உங்களுக்கு தெரியும் 370 என்று சொல்லப்படுகின்ற ஆக்ட் இந்தியன் கவர்மெண்ட் தடை செஞ்சு இந்த 4-5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்காக வேண்டி அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அங்க சுருக்கமா சொல்றதா இருந்தா வரலாறு, நீண்ட வரலாறு. அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானுடைய நேரம் பிரியக்கூடிய நேரத்துல அந்த பக்கம் முகமது அலி ஜின்னா, இந்த பக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் இப்படி தனி நாடாக போகும்போது தனியா தொண்டா நின்றதுதான் எது? இங்க இல்லாம அங்க இல்லாம யாரு? காஷ்மீர். பாகிஸ்தான் கூப்பிடுறாங்க, நீங்க எங்க கூட வந்து சேர்ந்துருங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம். அந்த மக்களுடைய வழியை எழுதுகிறார் ஒரு ஆசிரியர், முஸ்லிம் அல்ல, ஆனந்தன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு. அந்த காஷ்மீர் மக்கள் நம்பிக்கை வச்சு, வேணாம் எங்களுக்கு பாகிஸ்தான், நாங்க எல்லாம் முஸ்லிம்கள் தான், ஆனா சேரணும்னா எங்க சேர்ந்திருக்கணும்? பாகிஸ்தான்ல. ஆனால் அவங்க சொன்னாங்க, எங்கள் இந்திய திருநாட்டோட தான் நாங்க சேர்ந்திருப்போம், நாங்க இந்தியாவோட ஜாயிண்ட் ஆயிடுறோம். அல்லாஹ் அக்பர். இப்ப ஜாயிண்ட் ஆகும் போது சில சிறப்பு சலுகைகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த சலுகை எல்லாம் உங்களுக்கு நீங்க கேட்கல, நாங்களே கொடுக்கிறோம். கொடுக்கப்பட்டதுதான் எது? ஆக்ட் 370 என்று சொல்லப்படுகின்ற 370 சட்டம். இந்த சட்டத்தை பத்தி இன்னும் விரிவா பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இந்த சட்டம் அவளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்தியாவோடு சேர்ந்து காஷ்மீர் என்ற மாநிலம் காலம் முழுக்க தொடர்ந்து நடந்தது. ஆனால் சற்றேறக்குறைய சுமார் அன்னைக்கு சேர்த்து ஒரு 10-5 வருஷத்துக்கு பின்னாலே பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆரம்பித்த பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் முடிவுறாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகவே காஷ்மீர்ல இருக்கு. நீங்க காஷ்மீர்ல அதிகமான ஆண்களை பார்ப்பதை விட அதிகமா பெண்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா ஆம்பளைங்களே குறைவு, எங்க போனாங்கன்னே தெரியாது. எல்லாம் பாருங்க, பேசிக்கொண்டே போகலாம். காஷ்மீரினுடைய நிலவரம், சொந்த மண்ணுக்காக போராடக்கூடிய அந்த மக்கள், அங்க இருக்கக்கூடிய பெண்கள், ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வருவனா வரமாட்டானா என்று சொல்லி ஏங்கக்கூடிய தாய்மார்கள், நான் போற பள்ளி படிக்கக்கூடிய ஸ்கூல்ல என்ன நடக்கும்னே எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழக்கூடிய காஷ்மீர் மக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக எடுக்கக்கூடிய எத்தனையோ திரைப்படங்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. நல்லா பாதுகாப்பு. நாம் சொல்லுவது இதுதான், நீங்கள் திரைப்படங்களை எடுங்கள், அது உங்களுடைய பிரச்சனை. ஆனால் உள்ளதை உள்ளபடியாக காட்டணுமா இல்லையா? அங்கே உரிமைக்காக போராடக்கூடிய அந்த மக்களை இழிவுபடுத்தும் முகமாக எடுக்கக்கூடிய திரைப்படங்களை தடை செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து இஸ்லாமிய மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொன்னேன், இதற்கு நாம் கண்டனத்தை தெரிவிப்பது போல நாம் இது போன்ற படங்களை ஊக்குவித்து நாம் குடும்பம் குட்டியோடு பார்த்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இதை இந்த நேரத்தில் நாம் பேசிட்டு இருக்கிறோம். ரெண்டு தரப்பையும் கவனிக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, சுமார் இஸ்லாமியர்களை எந்தெந்த விதத்தில் எல்லாம் தாக்க முடியுமோ பல ரூபங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த 10 நாளா இந்த திரைப்பட பிரச்சனை, இந்த 10 நாளைக்கு முன்னாடி போன மாசம் எடுங்க, என்னாச்சு? வக்ஃப் போர்டு பிரச்சனை, அதுக்கு முந்தின மாசம் இப்படியே நீங்க எடுத்தீங்கன்னா வக்ஃப் போர்டுல இருந்து பொது சிவில் சட்டத்தில இருந்து என்ஆர்சி, என்பிஆர், அல்லாஹ் அக்பர் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் மனக்குமுறல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு முஸ்லிம் நிம்மதியா போய் பஸ்ல ஏற முடியல. ஏன்னா ஒரு முஸ்லிம் பஸ்ல ஏறும் பொழுது அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாக்குற பார்வையிலே அவருக்கு மனசே என்னவா இருக்கு? பெச்சாரா இருக்கு. எத்தனையோ பேர் தொப்பி கட்டிட்டு பஸ்ல ஏறாங்க. அவர் ஏன் கட்டிங்கன்னு கேட்டா சொல்லுவாரு, எதுக்கு தொப்பியை போட்டு அவுத்து வச்சிருவோமே, சாதாரண ஆள் மாதிரி. அல்லாஹ் பல ரூலுக்கு
பெண்களில் மூமின்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள், பேச்சாளர்கள் பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள். இன்னைக்கு போகக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, படிக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு கூட பல நெருக்கடி. அங்க போனா தொப்பி போடாத, இங்க போனா நிஜாப் போடாத, இங்க போனா ஷால் போடாத, அங்க போனா தொழுவே இல்லை, இங்க வந்தா இதை செய்யக்கூடாது. அல்லாஹ் அக்பர். எழுத்தாளர் கேட்கிறார், இப்படி எல்லாம் அவங்கள ஒவ்வொரு ரூட்ல வந்து நீங்க குத்திக்கிட்டே இருக்கீங்களே, எங்கேயாவது ஒரு முஸ்லிம் வந்து நின்று நீங்க இதெல்லாம் செய்யறது எங்களுக்கு பிடிக்கல, நீங்க செய்யக்கூடாது, உங்க மதத்துல செய்யறது எங்களுக்கு பிடிக்கலன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்காங்களா? சொல்லுமான்ற நம்ம யாராவது சொல்லியிருக்கோமா? அவங்க இது பண்றாங்க, எங்களுக்கு அது பிடிக்கல, ஒரே சத்தமா இருக்குது, மோளம் அடிக்கிறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, எங்களுக்கு இடைச்சல் சொல்லியிருக்கோமா? நம்ம மார்க்கம் சொல்ல ஒரே விஷயம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவங்கள திட்டாதீங்க, ஏசாதீங்க, லகும் தீனுக்கும் வலிய தீன், உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, நீ என்ன செய்ய ஃப்ரீடம் நீ செஞ்சுக்கோ, நாங்க என்ன செய்யறோமோ எங்களை விட்டுருங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லுவாங்க. இங்க ஆர்ப்பாட்டம் இல்ல, போராட்டங்கள் இல்ல, எதுவுமே இல்ல. அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லக்கூடிய வழியில நடந்தால் அல்லாஹ் ஏசி போட்டு லைட் போட்டு இந்த மாதிரி மேட்ல நம்மளை சுஜூது செய்ய பாக்கியம் செய்திருக்கிறான். சகோதரர் சுப்ஹானல்லாஹ், இதை விட என்ன பாக்கியம் வேணும்? அல்லாஹ் அடையணும் அப்படின்னோடனே நம்ம போயிட்டு கஷ்டப்பட்டு மலை மேல ஏறணும், அங்க ஓடணும், இங்க ஓடணும், கல்யாணம் எல்லாம் முடிக்காம துறவியாயிரணும், அப்படியா இருக்குது? இஸ்லாம் சொல்லுது, நீ அல்லாஹ் அடையணும்னா முதல்ல கல்யாணத்தை முடி. அல்லாஹ் புள்ள குட்டிகளை பெற்றுங்க, வியாபாரம் செய், மனைவி மக்களை பாரு, பொருளாதாரத்தை தேடு, சொந்த வீடு கட்டு, சொந்த வாகனம் வாங்க, யார்ட்டையும் போய் கையேந்தாத, கேட்கிறவங்களுக்கு நீ கொடு, தான தர்மம் செய். இதையெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன நீ அடையணும் நீ நினைச்சா நீ கஷ்டப்படாத, நீ உருண்டு பிறண்டு அப்படி இப்படி எல்லாம் தேவையில்ல, நல்ல ட்ரெஸ் போட்டு என் பள்ளிவாசல் வந்து தொழுது போ. சுப்ஹானல்லாஹ், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், அல்லாஹ்வுக்கே உள்ள பள்ளிவாசல். குது சீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு பள்ளிவாசலுக்குள்ள நீங்க வரும்போதும் அலங்கரித்துக்கிட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சொல்றது இது போன்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை நீங்கள் கொச்சைப்படுத்தும் விதமாக படம் எடுக்கிறீர்களே, சித்தரிப்பு செய்கிறீர்களே, இதுவெல்லாம் என்ன நியாயம் என்று சொல்லி இன்னைக்கு பல மக்கள் கேட்க ஆரம்பித்ததை சமூக வலைதளத்துல நாம பார்க்கிறோம். விவாத மேடைகள்ல, பல போராட்டங்கள்ல, பல மேடைகள்ல பேசக்கூடிய பேச்சாளர்கள் பேச்ச கேட்கும் போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. இஸ்லாத்தை பத்தி அவங்க அவ்வளவு விலக்கி வச்சிருக்கிறாங்க. போன வாரம் இந்த திரைப்படத்துக்கு மட்டும் பர்டிகுலரா ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து பேட்டி கொடுக்கிறார். கிட்டத்தட்ட நாம பேச கூட மாட்டோம், அவ்வளவு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். நீங்க கேட்டிருப்பீங்க அந்த பேட்டி, பேர் சொன்னா நம்ம அது சரி வராது. அந்த தலைவர் பேசுகிறார், ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? அமைதியாக இருக்கக்கூடிய அந்த மக்களை போய் திரைப்படத்தில் சித்தரிச்சு அப்படி பண்ணி எதுக்கு இப்படி எல்லாம் செய்ய? கணியத்திற்குள்ளே. எனவே நாம் சொல்ல வருவது, நாட்டினுடைய போக்கு ஏதோ ஒரு ரூட்ல போயிட்டே இருக்கு. நாம் இங்கு செய்ய வேண்டியது ரெண்டு கடமை. ஒன்று, நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை சட்ட ரீதியாக முன்னெடுப்பது. இரண்டாவது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. அவ்வளவுதான். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. ஏன்னா அந்த துஆவுக்கு மிஞ்சி வேற ஒண்ணுமே இல்லையே, மிஞ்சி ஒண்ணுமே இல்லையே. ஐடியாலஜிக்கல் ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய அந்த நாசம் பெரிய நாசம். அது திரைப்படத்துல காட்சியா காமிக்கக்கூடியது. நான் இன்னும் இதுக்குள்ள டீப்பா போய் பேசுறதுக்கும் நேரம் இல்லை, ஷார்ட்டா சொல்றேன். ஒரு மனுஷனை பத்தி தப்பா பேசணும், ஒரு சமூகத்தை பத்தி தப்பா பேசணும்னா முதல்ல எழுதுவாங்க. என்ன செய்வாங்க? அந்த காலத்துல எழுதுவாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? மேடையில வந்து ஸ்பீச் பேசுவாங்க. இன்னைக்கு எழுதுறது பேசுறதுலாம் இல்ல, திரைப்பட காட்சியில முடிச்சிடறாங்க. இதுக்கு பேர் சொல்லுவாங்க மீடியா ஐடியாலஜிக்கல். மீடியாவை வச்சு ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்தணும்னா படுத்திடலாம். நல்லா பாதுகாப்பு. ஆமா, நீங்க எழுதுனா கூட ஒரு ஆள் அந்த புக் எடுத்து படிச்சாதான் ஓ அப்படியா இப்படியான்னு தெரியும். ஆனா மீடியால காமிச்சிட்டான்னு வைங்கள, திரையரங்குல வந்த உடனே சினிமா தியேட்டருக்குனே இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் அங்க போயிட்டு நல்லா இருக்கிறவங்களுடைய உள்ளமும் என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். நல்லா பாதுகாப்பு. ஆமாங்க, காட்சியாக காமிக்கும் போது நல்லா இருக்கிறாலும் கூட ஓ ஒரு கால் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பாய் கூட இப்படிதான் இருப்பாரோ. நல்லா பாருங்க.
எவ்வளவு பெரிய வன்மம் இது. ஒரு மாணவன் சொல்லுகிறான், ஒரு மாணவன் திருந்திவிட்டான், ஒரு இளைஞர் இப்ப சொல்ற, நான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவு விஷயத்தை நான் செஞ்சுட்டேன், ஆனா இப்ப நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், நான் திருந்தி அந்த முஸ்லிம்களுக்காக தான் நான் நிப்பட்டேன். சரி, எதுக்குப்பா இப்படி செஞ்ச நிரூபர் கேட்டோன்னு அவர் சொன்னாரு, அந்த படங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி இஸ்லாமியர்களை காமிச்சு அவங்க மேல எனக்கு வெறுப்பு வந்துருச்சுட்ட. நல்லா பார்த்து புரிஞ்சுச்சா? வெறுப்பை ஏற்படுத்தும் முகமாக திரைப்படங்கள், வெறுப்பை ஏற்படுத்தும் முகமா. இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கிறது இல்ல, சுமார் 1980 இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மீடியா ஐடியாலஜிக்கல் ட்விஸ்ட், மீடியாவின் மூலமாக ஒரு சமூகத்தை தாக்குவதை 1980 இருந்து நீங்க இன்னும் வரலாறுக்கு பின்னால போங்க. 1968 யூதர்கள் ஒரு கூட்டத்தை போடுறாங்க. இந்த கூட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா, நாம எப்படியாவது இஸ்லாமியர்களை தாக்குறதுக்கு என்ன வழின்னு சொல்லி பல ஐடியால ஒரு ஐடியா தான். அப்பதான் இந்த கேமரா போட்டோ எல்லாம் வந்த காலம். அந்த காலத்துல அப்ப போட்டோ மட்டும் தான், வீடியோ இருக்காது. அதுக்கப்புறம் வீடியோ எடுப்பாங்க, ஸ்பீச் வராது, பொம்மை படம் மாதிரி வரும், பழையவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் வீடியோ காட்சியோட அந்த திரைப்படங்கள் பேசுற அந்த சிஸ்டம் வந்துச்சு. அப்ப முடிவு செஞ்சாங்க, நாம இந்த ஆயுதத்துல கையில எடுத்து நாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் 1980 இருந்து சில திரைப்படங்களை நீங்க பார்த்தாலும் தெரியும், எல்லாமே அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. நான் சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல நிறைய பேர்கள் வந்து வைப்பாங்க. அதுல ஃபேமஸான சில பேர்கள் சினிமாலே ஃபேமஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுல டெரரிஸ்டாக அவரை காமிச்சு ஃபேமஸ் பண்ணதுல 1990 எல்லாம் வாசிம் கான், அக்ரம் கான், இதெல்லாம் டெரரிஸ்ட் பேர். நல்லா பாதுகாக்கும். ஆமாங்க. அப்ப வாசிம் கான் அத்தா பேர் வைக்கும் போது இல்ல அந்த பேர் வேணாம், அந்த படத்துல அவன் தான் இதா இருந்தான், என் பிள்ளையும் அப்படி ஆயிடுவான். நல்லா பாதுகாக்கும். திரைப்படத்துல காட்டி காட்டி தமிழ்நாட்டுல குறிப்பா உங்களுக்கு தெரியும், 1990 இருந்தா இஸ்லாமியர்களை சித்தரிச்சு எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி வந்துச்சு. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அதுல இந்த வாசிம் கான், அக்ரம் கான், அந்த கான், இந்த கான் ஒரு பேரை போட்டு அவனுக்கு ஒரு தாடியை வச்சு ஜுப்பாவை போட்டு தொப்பியை போட்டு அவனை நடிக்க விட்டுட்டு அப்படியே காட்சி. அன்னைக்கு சாதாரணமா மக்கள் பார்த்தாங்கல்ல, என்னங்க படம் தானுங்க. இன்னைக்கு வாலிபனா அந்த பையன் 90 பார்த்துட்டு இன்னைக்கு 2024 30 வயசுல இருக்கிறவன்ட்ட போய் கேளுங்களேன், அந்த படத்துல யாருப்பா வில்லன் அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான் வாசிம் கான் அப்படின்னு. அவன் உள்ளத்துல பதிஞ்சிச்சு பாருங்க, காலம் முழுக்க மறக்க முடியாது. கண்ணியத்திற்குள்ள நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியே சித்தரித்து சித்தரித்து ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் முகமாக எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் ஒன்று தடை செய்யப்பட வேண்டும். இன்னொன்னு, அதை நாமளும் பார்க்க கூடாது. அதை பத்தி நம்மளுடைய குடும்பங்களுக்கு விழிப்புணர்வு செய்யணும். இன்னைக்குள்ள இஸ்லாமிய இளைஞர்கள் கூட தெரியல, அது என்னங்க படம், அதெல்லாம் நல்லா இருக்குங்க, சூப்பரா தானே எடுத்துருக்காங்க, நான் மாதிரி நடிச்சிருக்கிறான் அப்படின்றான். நல்லா பாதுகாக்கணும். அதுல எவ்வளவு பாதகம் இருக்கிறது. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, இது போன்ற சினிமாக்களே நமக்கு வேண்டாம், அந்த நாடகமே நம்மளுக்கு என்னது வேண்டாம், அதை விட்டு தவிர வேண்டும் என்று தான் என்ன செய்கிறது இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அப்படியே எடுத்தால் நீங்க எடுத்துக்கோங்க, பார்த்துக்கங்க, சினிமா தயாரிச்சுக்கோங்க, ஆனால் உள்ளதை உள்ளபடி காட்டுங்க, இல்லாததை காட்டி இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தாதீர்கள் என்பதைத்தான் ஒற்றை கோரிக்கையாக எல்லா பள்ளிவாசல்களையும் இந்த போன ஜும்மா எல்லாம் பேசப்படுது. போன வாரம் தமிழ்நாடு சுன்னத்துல் ஜமாத்துல் உலமா சபையும் சரி, எல்லா இஸ்லாமிய கட்சி இயக்கங்களும் சரி, இந்த திரைப்படத்திற்காக வேண்டி கண்டன அறிக்கைகளை கொடுத்தாங்களா இல்லையா? சில கட்சிகள் இதே சென்னையில பல திரையரங்கு தியேட்டருக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், செஞ்சாங்களா இல்லையா? எனவே நம் மக்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு வரணும். அது சினிமால என்ன காட்டுறாங்க, அதை நம்ம பார்க்கலாமா பார்க்க கூடாதா என்ற யோசனையோடு நாம் கழிக்க வேண்டும் என்பதை உங்களிடத்துல ஞாபகப்படுத்துகிறோம். எனவே வரக்கூடிய காலங்களிலாவது அல்லாஹ் இந்த மூமின்கள் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய மக்களை உருவாக்கணும் சொல்லி ஒண்ணு துவா செய்யணும். இது போன்ற படங்களை தடை செய்யணும். இரண்டாவது, இது போன்ற படங்களை பார்க்காமல் இருப்பதை நாமளும் உஷாரா இருக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே ஐடியாலஜிக்கல் ரீதியாக மீடியாவின் மூலமாக, சினிமாவின் மூலமாக தடை செய்யப்பட வேண்டிய திரைப்படங்களை தடை செய்ய வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள மக்களுக்கும் அதை
நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். காலம் முழுக்க நீங்கள் சினிமாவை பார்த்து கொண்டே இருந்தாலும் சரி 5 பைசாவுக்கு பிரயோஜனம் அல்ல. அதைத்தான் ஒரு எழுத்தாளர் சொன்னார். எந்த காலத்திலும் சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவர் காலத்திற்கும் உனக்கு வழிகாட்டியாக ஆக முடியாது. வழிகாட்டியாக வழி வேண்டுமானால் கெடுக்க முடியும். ஒரு காலத்துல கிராப் வெட்டணும் முடி அப்படின்னாக்கா அப்பா போய் அங்க போய் விட்டு வருவார் கடையில பார்பர் ஷாப்ல. ஏய் முடி ஒழுங்கா வெட்டி விடு. அப்பாவுக்கு தெரியுமா இவன் போயிட்டு எனக்கு அந்த ஹீரோ மாதிரி முடி வெட்டு அச்சா இல்லையா? இன்னைக்கு அதுவாவது பரவாயில்லைங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நடுவுல மட்டும் முடி இருக்குது, இந்த பக்கம் 4 பக்கமும் இல்ல. அல்லாஹ் அக்பர். அது பார்த்தாக்க தலையே இந்த கீரி புல்ல இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கு. தலைக்கு மேல கீரி புல்ல. இன்னும் வெளிநாட்டுல லண்டன் கனடால எல்லாம் மண்டையிலேயே டிராயிங் வரைஞ்சிடறாங்க. முயல் மாதிரி முடி, முயல் மாதிரி, சிங்கம் மாதிரி, அதுலயே என்னென்னமோ ட்ரிக் பண்ணி அப்படி எல்லாம் ஆக்கிடுறாங்க. எதுபடிப்பா இதெல்லாம் உனக்குனாக்கா அந்த ஹீரோ அந்த படத்துல அந்த மாதிரி வச்சிருந்தாரு, அந்த ஸ்டைலுங்க அப்படின்றான். இதெல்லாம் ஸ்டைலு. அல்லாஹ் அக்பர். எனவே ஹீரோக்கள் எந்த காலத்திலும் வழிகாட்டியாக ஆக முடியாது. வழி எடுக்க வேண்டுமானால் முடியும். முடியிலிருந்து போடுற ட்ரெஸ்ல இருந்து பேண்ட் போடலாம், தப்பு இல்லை. நம்ம உடலை மறைக்கிறதுக்கு பேண்ட். ஆனா இன்னைக்கு உள்ள பேண்ட் இந்த லோ ஹிப்னு வருது பாத்தீங்களா, பின்னாடி நின்று சுஜூது செஞ்சு தொழுவ முடியல நிம்மதியா. இவன் இப்படி சுஜூது செய்வது எல்லாம் தெரியும். நல்லா பாதுகாக்கும். இந்த லோ ஹிப்னு பேண்ட் வருது. இது எப்படிடா? இது அந்த ஹீரோ போட்டிருந்தாரு, நல்லா இருக்கும். இடுப்பே இல்லைங்க. நம்மளாம் பேண்ட்டுக்கு போடுறதா இருந்தா அந்த காலத்துல பார்த்துருப்போம், அழகா அளவு எடுத்து தைச்சு பெல்ட் போட்டு ஃபிட்டா இருக்கும். கொஞ்சம் லூஸ் விட்டுருப்பாங்க. இன்னைக்கு உள்ள பேண்ட் டைட்டா டைட்டா. சரி டைட்டாவது போறது ஒரு புரியும். இந்த லோ ஹிப்னு வந்துட்டு பள்ளிவாசல்ல தொழுவ கூட முடியல. பின்னாடி நின்று சுஜூதுல தொழுதாக இவரு டவுசரோட சேர்த்து கீழே இறங்கிடுது. நல்லா பாருங்க. இது உண்மையிலே பேசப்பட வேண்டிய விஷயம். தயவு செஞ்சு இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி பள்ளிவாசலுக்கு வரும்போதாவது நல்ல ட்ரெஸ் போட்டுவாங்க. ஒண்ணு கையில லுங்கி உடுத்திட்டு அல்லது நல்ல பேண்ட் போட்டு உடலை மறைச்சிக்குவாங்க. பின்னாடி தொழுகிறவருக்கு அது பார்வையில படிச்சுன்னா எவ்வளவு பெரிய பேப்பர் கட்டுது. அல்லாஹ்வுடைய சக்தி, அந்த அல்லாஹ்வுடைய தொடர்புல இருக்கும் போது அந்த காட்சியை பார்க்கறது எவ்வளவு அருவருப்பா இருக்கும். சரி இதெல்லாம் எங்க கத்துக்கிறாங்கன்னா இந்த பேண்ட், முடி, ட்ரெஸ் கோட், அது இதுல இருந்து எல்லாமே அந்த படம் இந்த படம், இந்த ஹீரோ அந்த ஹீரோ. இதைத்தான் சொல்கிறோம். எந்த காலத்திலும் ஹீரோக்கள் வழிகாட்ட முடியாது. வழி எடுக்க வேண்டுமானால் முடியும். வழிகாட்டியாக இருப்பது நம்முடைய தலைவர் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ முடி இப்படி விட்டு மீசையை கத்தறீங்க, அழகா தாடியை விடுறீங்க, நல்ல ட்ரெஸ் போடுங்க, நல்ல அழகா இருங்க. சொல்றது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கந்தலானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் கொளித்து முடி. கந்த ட்ரெஸ் தான் கிழிச்சிருக்கு, பரவாயில்ல தொலைச்சு கிழிச்சு அயன் பண்ணி போடுங்க. பிரியாணி இல்ல கஞ்சி தான் இருக்கு, குளிச்சுட்டு சந்தோஷமா அந்த கஞ்சியை குடி. சொல்லுவது யார்? இந்த மார்க்கம். கந்தனாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. எனவே இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் நம் ட்ரெஸ் கோடு, பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாம் சரியா இருக்கும்னா நம்மளுடைய வழிகாட்டி யார் தான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இளைஞர்களும் சரி முதியவர்கள் யாராக இருந்தாலும் முகமது நபியை பின்பற்றுவோம், உயர்ந்து வாழ்வோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. இது போன்ற திரைப்படங்களை அல்லாஹ் தடை செய்வானாக. எனவே ஹீரோக்களுக்கு பின்னால் சென்று நம்மளுடைய இளைஞர்கள் வழிகட்டு போய்விடாமல் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இது போன்ற திரைப்படங்களை, இஸ்லாமியர்களை சித்தரிக்கப்பட்ட திரைப்படங்களை அல்லாஹ் தடை செய்வானாக. அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் மாற்றுவானாக. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறானே, யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஜோதியை ஊதி ஊதி என்று அணைத்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் சொன்னான், வல்லாஹு முத்திம்மு நூரி, என்னுடைய நூறு என்ற ஜோதியை நான் பரிபூர்ணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறானே, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அதை பரிபூர்ணப்படுத்துவானாக. இது போன்ற சினிமாக்களின் மூலமாக இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தை நோகடிக்கக்கூடிய சினிமாக்களை அல்லாஹ் தடை செய்வானாக. அவர்களுடைய உள்ளங்களிலே நல்ல எண்ணங்களை போடுவானாக. இது போன்ற சினிமாக்களை நாமும் நம் குடும்பத்தோடு பார்க்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தேவையுள்ள விஷயத்தை செய்து உலகத்தில் வாழ்ந்து ஜெயம் பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் சேர்ப்பானாக. வரக்கூடிய காலங்களில் இஸ்லாமியர்கள் இந்த இந்திய திருநாட்டில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சினிமா ரீதியாக, அரசியல் ரீதியாக, உரிமைகள் ரீதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து முடிக்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.